தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சௌஹான், நிறையா லேடிஸ் பேரும் அடிப்பட்டது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஆந்திராவிலேருந்து புரந்தேஸ்வரி, பெரிய பெரிய பேர்கள் எல்லாமே ஜாம்பவான் பேர்கள் தான். பெரிய பாலிட்டிஷியன்ஸு கூட பரிச்சயம் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் அந்த நேம் வாஸ் எ சர்ப்ரைஸ் டு 99% ஆஃப் த பீப்புள். கட்சிக்கு சில கைட்லைன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸுக்கு இந்த கட்சி கவர்னன்ஸ் அட் ஸ்டேட் லெவல், கவர்னன்ஸ் அட் நேஷ்னல் லெவல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி விஷன் ஃபார் இந்தியா 2047 எப்படி பிளான் பண்ணியிருக்காங்களோ. நிதின் நவீன் இஸ் மை பாஸ் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. உலகமே இவரை பாஸ்ன்னா இவர் தான் எனக்கு பாஸ் அப்படின்றார். சாமானியர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பாரதம். அதை இப்போ ரூல் பண்ணுற பார்ட்டி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப். இது கிட்ட ஏதோ கம்யூனிஸ்ட், சைனாவோட கம்யூனிஸ்ட் ஏதோ வரும்னாங்க. பட் அது சைனானாலே நம்ம நம்பர்ஸை நம்பவே முடியாது. ஸோ அது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டாக இல்லையான்றது தெரியல. பிஜேபி கிட்ட இருக்கும்போது அதோட தொண்டர்களின் வலிமையை பார்க்கும்போது நிச்சயமாக உலகத்திலே இவ்வளோ பெரிய பார்ட்டி இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதற்கு என்ன பண்ணுறாங்க, 45 வயசில் ஒரு லீடரை போடுறாங்க. இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க, யார் யார் பேர்லாம் அடிபட்டது அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் ரஜினி சொல்கிற மாதிரி தலையே சுற்றிடுன்ற மாதிரி தான் நமக்கு சுற்றிச்சு. தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சௌஹான், நிறையா லேடிஸ் பேரும் அடிப்பட்டது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஆந்திராவிலேருந்து புரந்தேஸ்வரி, பெரிய பெரிய பேர்கள் எல்லாமே ஜாம்பவான் பேர்கள் தான். அதெல்லாம் இதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிவராஜ் சிங் சௌஹானும் தர்மேந்திர பிரதானும் தான் குழம்பிட்டுருக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அப்படின்னா. சாடானா ஒரு 1.5 மாதத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன வருது, அப்பா உங்களுடைய புது ஒர்க்கிங் பிரசிடென்ட் பேர் நிதின் நவீன். இது என்னடா அது புது கதையாக இருக்குது அப்படின்னு. யார் இந்த நிதின் நவீன் பார்த்தா, 45 வயதான பீகார் மாநிலத்தை சேர்ந்த உண்மையான இளம் தலைவர். இப்போ திமுகவில் இளைஞரணி 65 வயசு சொல்லி ஸ்டாலின் சார் வச்சுருந்தார். 60 வயசு சொல்லி ஸ்டாலின் சார் வச்சுருந்தார். அன்புமணி சார் எனக்கு தெரிஞ்சு தலைவராகிறதுக்கு முன்னாடி அவர் தான் இளைஞரணி தலைவர். இன்னும் இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு நீங்கள் காங்கிரஸோட டிபேட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, டிபேட்டில் பண்ணுறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இளம் தலைவர். குறிப்பாக சொல்லப்போனால் ஆக்டர் விஜயோட 2 வயசு கம்மியோ 3 வயசு கம்மியோ. ஆக்டர் விஜய் இஸ் க்ளோசர் டு 50. விஜய் கத்துக்குட்டி பார்ட்டி, ஒரு எல்கேஜி பார்ட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பிஜேபி மாதிரி ஒரு பெரிய பார்ட்டியில் அவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும்பொழுது நிதின் நவீனை போடுறாங்க. இன்றைய நிகழ்ச்சி நிதின் நவீனை பற்றி. இது ஒரு இன்ஸ்பைரிங் மூவ், இது ஒரு போல்டு மூவ். அதுவும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில், ஒரு ஒரு வெல் வேர்ஸ்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு யங்ஸ்டருக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணாமலையே போட்டது அப்படின்றது தமிழ்நாட்டு பிஜேபிக்கு வேறு காரணம்னா பார்ட்டியை வைப்ரண்ட் ஆக்கிறதுக்காக. டெல்லியை பொறுத்தவரை ஆல்ரெடி பிஜேபி வைப்ரண்ட் பார்ட்டி தான். அப்போ நிதின் நவீனை போடும்போது என்னென்னா, பார்ட்டி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இஸ் ஹியூஜ். இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கணேஷ் ராம் சாரோட உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். சார் வணக்கம். வணக்கம் சார். இது நிறைய பேர் ட்ரைவ் டாபிக் எல்லாமே சொல்லுவாங்க சார். இது சில ப்ரோக்ராம்லாம் நம்ம வியூஸ்க்காக பண்ணுறதில்ல. பட் வென் யூ ஹர்ட் நிதின் நவீன் ஒரு பேர் உங்களுக்கு கேள்விப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட் தெரியாது இல்லை. ஃபஸ்ட்டு நிதின் நவீன் பீகாரில் தெரிஞ்ச அளவுக்கு நேஷ்னல் பிஜேபி பாலிடிக்ஸில் மற்றவங்களுக்கு தெரியாது. வித்தின் பிஜேபி இல்லை, அதுவே நிறைய பேர். ஆமாம், அதுவே நிறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாடு பெரிய பாலிட்டிஷியன்ஸு கூட பரிச்சயம் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் அந்த நேம் வாஸ் எ சர்ப்ரைஸ் டு 99% ஆஃப் த பீப்புள். செகண்டு, மேபி ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜியே பிஜேபி ஆல்வேஸ் ட்ரைஸ் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை கொடுக்க தான் விரும்புகிறாங்க எதில் பார்த்தாலும். அதனால் அவங்களுடைய கையாளும் விதமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை இருக்குது. ரொம்ப ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு அப்படிங்கிற கான்செப்டை உண்மையிலேயே பிஸ்னஸ்மேன் ஜென்ரலாக செய்வான்.
இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டோட்டலி நியூ ஃபேஸை கொண்டு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நேஷ்னல் லீடராக உட்கார வச்சு அவரை நர்ச்சர் பண்ணி மேலே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா என்னவோ நல்ல க்ரெடென்ஷியல்ஸை அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக லாங் டேர்ம் யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்பக்கூடிய விதத்தில் நிதின் நபீனும் நடந்துட்டுருக்கார். நமக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்ட்டியில் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய லீடர்ஸை பற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் நேஷ்னல் லெவலில் பீப்புள் யாராக வருவாங்க, ரீஜனல் லெவலில் யாராக வருவாங்க, ஸ்டேட் லெவலில் யாராக வருவாங்க, நல்ல டேலண்ட்டு ஆனால் டிஸ்ட்ரிக்டை தாண்ட மாட்டாங்க, லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலில் மார்க் போடுற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போடுற மாதிரி கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தவங்களை நியமிப்பாங்க பாருங்கள். அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எப்படி வந்து அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு சயின்ஸ் டீச்சர் போடுற மார்க் தனியாக இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனால் கிளாஸ் டீச்சர் போடுறது தான் டிஃப்ரெண்ட்டு. அதான் ஸ்கூலுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அது மாதிரி நிதின் நவீன் அப்படிங்கிற ஒரு நியூ டேலண்ட்டை, ஹிடன் டேலண்ட்டை பாரதிய ஜனதா பார்ட்டி ஹஸ் ஐடென்டிஃபைடு. தே ஹவ் டிசைடட் டு பிரிங் இம் ஃபோக்கஸில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நர்ச்சர் பண்ணி ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணால் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும், பார்ட்டியில் இருக்கிற பெரும்பாலான ஆட்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் பேசச்சே சொன்னீங்க, பெரிய ஜாம்பவான்கள் லைக் தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சௌஹான் இவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாங்க, பேர் அடிபட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா. இதெல்லாம் வந்து சும்மா டாக்ஸு, ஒரு 10 பேர் டாக்ஸ் எப்போதுமே இருக்கிறது தான். எனக்கு புரிதல் வரைக்கும் பிஜேபியில் வந்து ஒரு 10 பேர் போட்டி போடுற மாதிரியான சூழலெல்லாம் எதையும் வைக்கிறது கிடையாது. நம்பர் 1 நம்பர் 2 டிசைட் பண்ணி வச்சா முடிஞ்சு போச்சு. ஏனால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டுமே இன்னைக்கு நிதின் நபீனுக்கு வந்து அன்லைக் மெனி அதர் பார்ட்டிஸ் ஒரு உட்கட்சி போட்டி பூசல் இதுக்கெல்லாம் அங்கே கிடையாது. ஹீ இஸ் பேக்டு ஸ்ட்ரைட் அவே பை தி ஸ்ட்ராங் மென் ஆஃப் த வேர்ல்டு. இஸ் அசிஸ்டன்ட் ஸ்ட்ராங் மென் ஆஃப் பிஜேபி இன் இந்தியா, தி சாணக்கியா ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆஃப் டுடே. அந்த மாதிரியான ஒரு பேக்கிங்கு இருக்குது. அண்ட் தி சைலண்ட்டு பேக்கிங் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம். RSS is also an organization that nurtures talent. They teach that. They nurture leadership qualities எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த போட்டி அப்படிங்கிறதுலாம் சும்மா உலாவுடுற ஒரு வார்த்தைகளை ஒழிய அப்படி இருந்திருக்காது. வந்து he would have been selected, so he has become an unanimously elected without any need for opposition or conducting பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு போட்டி வச்சு எலெக்ஷன் வச்செல்லாம் கொண்டு வந்தாக்கா அந்த பார்ட்டியே உடைய யூனிட்டி ஃபேப்ரிக் கெட்டு போயிடும். அதனால் தட் இஸ் நாட் தி கரெக்ட் வே. திஸ் இஸ் த ரைட் வே டு பிரிங் எ லீடர், க்ரூம் எ லீடர். ஐ திங்க் முரளி மனோகர் ஜோஷின்னு நினைக்கிறேன், ஃபார் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் ஃபார் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி டெமோக்ரஸி இஸ் நாட் ரிக்வயர்டு அப்படின்னு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு டெமோக்ராட்டி வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நினச்சா அவர் லீடரை கொண்டு வரணும், டெமோக்ரஸியில் அவர் கிடைக்கல. டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது கூட ஒன்றும் ரைட் கான்செப்டோட சேர்த்துக்கல. அந்த டெமோக்ரஸினா எலெக்ஷன் வச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது எலெக்ஷன் வச்சு தான் வராங்க, இதுவும் அதே தான். ஆனால் இதான் லீடரை வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி ஓட்டு போடு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து வீக்கான பார்ட்டி இல்லை இது. அதெல்லாம் வந்து ஜென்ரலாக வீக்கான பார்ட்டி செய்கிற நல்ல ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்ட்ராங்காக இயங்குகிற எந்த ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு டாப் லீடர் வராரு அப்படின்னாக்க அவர் வந்து யுனானிமஸ்லி எலெக்டட் பர்சனாலிட்டி. அது ஒரு 5 பேர் இருப்பாங்க பிடிக்காது, அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அவங்க வந்து வீக் ஆர்ச்சே தான் வாயை திறப்பாங்க.
வீக் சிச்சுவேஷன் வச்சு தான் வாங்கி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி யுனானிமஸ்லி எலெக்டட் லீடர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. ஓகே. எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துருப்பாங்க. ஹவு ஹி ஹஸ் கண்டக்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் 2006 இஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் டு எலக்டோரல் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ். அதனால் அப்போலேருந்தே வந்து அவரை எடுத்தோடனே அவரை டிக் பண்ணி இந்த பையன் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ராடிஜியாக இருப்பாருன்னு இல்லை. அப்படியே பழக 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 பார்க்கறச்ச எல்லாம் வந்து சில பேர் அந்த வேவ் லெங்த் இருக்குது. சம் லீடர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஸ்பாட்டிங் வெரி குட் லீடர்ஸ், வெரி குட் ஃபியூச்சர் லீடர்ஸ். அந்த டேலண்ட்டு பிஜேபி போன்ற டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன்ஸில் அப்படிங்கிறது தான் என் அனுபவ ரீதியாக. நானும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கேன், 35 வருஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 3 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் எலெக்ஷன் வந்து ஆஸ் பர் பைல கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கண்டக்ட் பண்ணுறதுனால நோட்டீஸ் அனுப்புவோம் எல்லாருக்கும், இந்த மாதிரி இந்த போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. யாராவது அப்ளை பண்ண எலெக்ஷனு, யாரும் அப்ளை பண்ணலைன்னா யுனானிமஸ் டெசிஷன் தான். ஆனால் ஆஸ் பர் பைல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். டாம் டிக் அண்ட் ஹாரி திடீர்னு நீ ஒரு வாட்டின் தலைவராக இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது வந்து அந்த கூட்டத்துக்கே நல்லது. அவ்வளோதானே வழிய. இவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யங் ஏஜ் ஜஸ்ட் 45 அண்டு 45 இயர்ஸில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி. சைனா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து அங்கே இருக்கிற சராசரி மக்கள் கூட அந்த பார்ட்டியை நீ விரும்பாதுங்கிற சாய்ஸுக்கே வழி கிடையாது. நோ சாய்ஸ். ஆமாம், நோ சாய்ஸ் மட்டும் இல்லை, ஏதாவது பேசுனா முடிஞ்சது கதை. அதனால் இது அப்படி கிடையாது. திஸ் இஸ் ஏ குட். ஈரான் மாதிரியும் இல்லை பாருங்கள். ஈரானில் வெரி ஃபியூ வில் பி செலக்டட், அந்த ஃபியூவில் ஒரு சுப்ரீம் லீடர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் தி ஃபென்டாஸ்டிக் டெசிஷன் பிஜேபி ஹேஸ் டேக்கன். ஐ திங்க் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிட்டாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு என்ன அப்படின்ற பிளான்ல ரெடியாக இருக்காங்க. அடுத்த 3 எம்பி எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும், இதான் பிளான் அப்படின்னு போட்டு வச்சுட்டாங்க. எஸ், கட்சிக்கு சில கைட்லைன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸுக்கு இந்த கட்சி வந்து கவர்னன்ஸ் அட் ஸ்டேட் லெவல், கவர்னன்ஸ் அட் நேஷ்னல் லெவல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி விஷன் ஃபார் இந்தியா 2047 எப்படி பிளான் பண்ணியிருக்காங்களோ 100 இயர்ஸ்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஜஸ்ட் லைக் தட் யாருக்காவது இது கிடையாது, வந்து நெப்பாட்டிசம் கிடையாது. சார், அந்த அவர் பொறுப்பேற்ற அந்த மீட்டிங்கில் நிதின் நவீன் இஸ் மை பாஸ் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. உலகமே இவரை பாஸ்ன்னா இவர் தான் எனக்கு பாஸ் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய மெசேஜை வந்து மோடிஜி இஸ் கிவிங் டு த கேடர்ஸ் of this country, not only BJP cadres. So many political parties to learn some lessons out of this. He is my boss, I am just a member of this party, he is my boss அப்படின்ற போது அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அப்படி என்னையா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய க்ரெடென்ஷியலு, என்ன வந்து வெயிட்டு கொடுக்கும், அவரோட முதுகெலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு வர முடியும் வெளியில். சிஎம் இருந்துட்டு இங்கே காபந்து முதலமைச்சர்லாம் இன்ட்ரம் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த டைம்லாம் போய் அவங்களாம் சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு டைம்லாம் போய் இன்னைக்கு அவர் வந்து சொல்கிறார் இவர் தான் எனக்கு பாஸ் அப்படின்னும் போது அப்போ என்ன அர்த்தம்? ஓ, மோடியே வர பாஸ், நமக்கு இவர் தான் என் பாஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மெசேஜ். அதுதான் மெசேஜ், சிம்பிள் மெசேஜ். அதான் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். ராகுலுக்கு வந்து இதே பீகாரில் போய் தான் டெய்லி அழுதுகிட்டு இருந்தார். சாரி, நம்ம அழுதுகிட்டு இருந்தா சொன்னால் அந்த எலெக்ஷன் கமிஷன் த்ரூ அவுட் தி கண்ட்ரி வந்து அந்த கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா அவர் ஓட்சோரிங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி போயிட்டாரு. அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்ச அப்புறம் அதை போட்டு புஷ் பண்ணியிருக்க வேண்டாம் ராகுல் காந்தி அவர்களை. அது வந்து அவர் பண்ண ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்கு. அது மாதிரி நம்ம கண்ட்ரியை பல இடங்களில் விட்டு கொடுத்துட்றாரு. கரெக்ட்.
வந்து பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் எல்லாம் வந்து ஜாஸ்தி மைண்டில் இருந்ததுனாக்க அது இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ட்ரிக்குள்ளே எங்கே காட்டலாமோ அதை காட்டலாமே ஒழிய வெளியில் போகிறச்ச ராகுல் காந்தி இஸ் ஆல்சோ கன்சிடர்டு வேர்ல்டு அப்போசிஷன் லீடர். நீங்கள் வந்து அவருடைய ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் விட்டுடுங்க. ஹீ கம்ஸ் ஃப்ரம் எ ஃபேமிலி ஆஃப் பாலிட்டிக்ஸ். வேறு தொடர்ந்து முப்பாட்டன் தொடங்கி பேரனு அடுத்த கொள்ளு பேரன் வரைக்கும் அந்த ஃபேமிலியிலேருந்து தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த சிஸ்டத்தை வந்து உடைக்க முடியாததுனால தான் பல எமினன்ட் லீடர்ஸ் வெளில போனாங்க. சார் அது இங்கே பாருங்கள், நிதின் நவீன் வந்து பதவி வைக்கிற நாளன்னைக்கு இதே ராகுல் காந்தி வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனோட எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸை வந்து இந்த மாதிரி மைய அழிக்கணும்னு சொல்லி ட்வீட் போட்டுட்ருக்கார். ரைட். இங்கே பேசிக்கான டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், தப்பு இல்லை. இது என்னன்னா வந்து கொஷின் பேப்பர் நீ ஒழுங்காக எழுதாதது வந்து உங்கள் தப்பு. ஆனால் கொஷின் பேப்பர் செட் பண்ணே தப்பாக செட் பண்ணிட்டாருன்னா அது யாருடைய தப்பு? நீ ஒழுங்காக படிக்கல தானே அர்த்தம், யூஆர் நாட் ப்ரிப்பேர்ட்னா தானே அர்த்தம். இது சரியாக சொல்லணும்னா வியூக பற்றாக்குறை. என்ன வியூகம் எடுக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு அதிகமாக தெரியாததுனால இருக்கிறதுல இது ஒரு வியூகமாக பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இட் இஸ் நாட் கோயிங் வெல் வித் எலக்ட்ரோரல் ஓட்டர்ஸ். இந்த ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மிஷினை மனுஷன் பண்ணுற தப்பை விட மிஷின் வந்து தப்பு பண்ணாது, அது கரெக்டு தான், இதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பழைய சிஸ்டத்தில் பூத்துக்கு போனாக்க என் ஓட்டை எவனோ போட்டுட்டான்னு சொல்லி திரும்பி வர நிலைமைகள் இருந்தது. இப்போ இல்லை. அதனால பல முறை இந்த ஸ்ட்ராட்டஜியை போய் அடாப்ட் பண்ணி எந்த ஸ்டேட்டில் அடாப்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ரிசல்ட் வரல. அதனால் பண்ணியிருக்கக்கூடாது. சார் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், அவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வந்த முதல் ப்ரோக்ராம் கோயம்புத்தூருக்கு. முதல் வந்த இடம் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். அவருடைய ஃபஸ்ட்டு டாஸ்கே 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். எது 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்? ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரீஜியம் ஆஃப் பிஜேபின்னு சொல்கிற எங்கள் வரவே முடியாது, அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்த பரீட்சை அவருக்கு யூபி காத்திருக்கு. யூபி 2027 காத்திருக்கு. அது கடுமையான பரீட்சை, அது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன். ஸோ கேரளா, தமிழ்நாடு, அசாம், வெஸ்ட் பெங்காலை அவர் பார்க்க போகிறார். இது வந்து ஒரு டஃப்பான ஸ்டேட்ஸ், டஃப்பான இது. ஒரு யங்ஸ்டரை இப்போது நான் என் கம்பெனி நடத்தி ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தரை விடுவேனான்னா, இல்லை நான் பார்த்துக்கிறேன், அடுத்த ஏதாவது ஈஸி ஸ்டேட்லேருந்து அப்புறம் நீ பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லலாம். பட் இந்த கட்சியை வந்து போய் விளையாடு. நமக்கு டெல்லி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா சார்? ஹி ஹஸ் கிவன் ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் நெக்ஸ்ட் 6 months. உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன், அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்டி, அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர். ஸோ இந்த தைரியம் எங்கேருந்து வருது சார்? அவருடைய 2006லேருந்து அவர் நான் ஸ்டாப்பாக ஜெயிச்சுன்னு இருக்காரு. அந்த கட்சியில் இருக்கிற சக பொலிட்டிஷியன்ஸோட அவர் நடந்துக்கிற விதம் எல்லாம் தான் தைரியத்தை கொடுக்குது. ஹவு திஸ் மேன் கண்டக்ட்ஸ் ஹிம்செல்ஃப் அந்த சக அரசியல்வாதிகளிடம், அந்த கட்சியிடம் பேசுகிற வாயிலேருந்து உதிர்க்கப்படும் சொற்கள் நான் இத்தனை வருஷம் பார்த்துட்டே இருந்து அதுலேருந்து வர தைரியம் தான் பார்ட்டிக்கு. இப்போ கூட நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம் வந்து வாயில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கோசரம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் இன்னிலேருந்தே இந்த முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு எடுக்கிறேன்னு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் அவர் கிடையாதுங்கிறது தெரிஞ்சு தான் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ எப்படி இருக்கும்னாக்க, ஹி வில் நாட் ஓன்லி அப்சர்வ், இஃப் ஹி ஹேஸ் நியூ ஐடியாஸ் ஹீ கேன் கிவ். அந்த நியூ ஐடியாஸ் அவர் கொடுக்குறாருனாக்கா அதை முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா திடீர்னு அவுட் ஆஃப் த பாக்ஸு ஐடியா வரும். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கண்டிப்பாக ஹை வேல்யூ அண்ட் கம்பேரிசன் இருக்கும். சிறிய ஆள் கூட பெரிய பெரிய ஐடியாவை கொடுப்பாங்கன்னு பல நிறுவன உயர்மட்ட முதலாளிகளோ இல்லை இவங்களோ நினச்சிருக்காங்க. அது என்னன்னாக்கா உலக புகழ்பெற்ற ஒரு பர்பஸை நிறுவனம். அந்த பேர் நான் சொல்லலை, அது தெரிஞ்சதுனால சொல்லலை.
அந்த உலக மிகப்பெரிய பர்பஸை நிறுவனம் வந்து உலகம் முழுக்க அந்த பொருளை தானே யூஸ் பண்ணுறான். காலையில் எழுந்தவுடனே பல் தேய்க்கணுங்கிற அது. அதுக்கப்புறம் 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தேய்ச்சாக்க நல்லதுன்னு ஒரு கான்செப்ட் சொன்ன உடனே வியாபாரம் ஒரு முறை தேய்ச்சா ஒரு வியாபாரம் வருது. ஒரு 100 கோடி பர்பஸை டியூப் விற்கிதுன்னு வச்சுக்கலாம். ஒரு முறை தேய்ச்சா எப்போ பாரு என்னப்பா இவ்வளோ தான் விற்கிது, இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் அதிகப்படுத்தணுன்னா யாரோ ஒருத்தன் கான்செப்ட் சொல்கிறான். வந்து 2 வேளை தேய்க்க இது நல்லதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சொல்லுவோம். உடனே அதை ட்ரை பண்ணுறாங்க. அது மூலமாக ஒன்று வருது. வியாபாரத்தில் உயர்வு தேவை. ஸ்டாக்னேட் ஆகி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு. சேல்ஸ் நல்லா வந்துருச்சு. வேர்ல்டில் இன்னமும் அவங்க தான் டாப்பு. அந்த இன்னும் சேல்ஸ் வேணும், குரோத் வேணும் அப்படின்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு அவங்களுடைய வேர்ல்டு லீடர்ஸாக அந்த நிறுவனம் வேர்ல்டு முழுக்க இருக்கு பாருங்கள். அதில் டாப் பிரெயின்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி புது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா தான் உப்பு இருக்கா தெரியுமா, நான் கார்பன் இருக்கா, என்னெல்லாமோ இந்த மாதிரி. நான் சொல்கிற கதை இப்போ கதை இல்லை, பழைய கதையாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி பார்த்தாலும் அந்த ரிக்வயர்டு வரல. ஸோ வேர்ல்டு டாப் மோஸ்ட் பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அந்த சேல்ஸை உயர்த்துறதுக்கு அவர் வந்து ரொம்ப மென்டலி சிக், டயர்டு, ஒன்றுமே ஐடியா கிடைக்க மாட்டேங்குது, எவனாலையும் ஐடியா சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு காரில் சிந்திச்சுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு போகிறாரு. இந்த டிரைவர்கிட்ட கொஞ்சம் பரிமாற்றம் பண்ணுவார் வந்து. ஏன்னா எப்போ பாரு படித்தவனோடையும் சேல்ஸ் டீமோடையுமே பேசுகிறவனுக்கு ஒரு மாற்று இதுவாக டிரைவர்கிட்ட பேசுகிற மாதிரி, நான் ஏன் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னாக்க, இல்லைடா ஒரு வாரமாக போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கோம், வியாபாரம் நல்லா வந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, அப்போது என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே யாராலையும் தர முடியலன்னு மண்டையை உடச்சுட்டு இருக்கச்ச, அப்படியாயான்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் டிரைவர். இறங்கும்போது அவர்கிட்ட, ஐயா நான் ஏதாவது ஐடியா சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காமல் கேட்பீங்களா ஐயான்றான். சரி சொல்டா, உனக்கு என்ன நாங்கள் தான் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கோம், இதையே எப்போ பாரு நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீ என்ன ஐடியா கொடுக்க போகிற சொல்லு பார்க்கலாம், இருந்தாலும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், இப்போது பேஸ்ட்டு அழுத்தினால் வருது இல்லையா, அதுக்கு மேலே அந்த வாயை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஒரு 40 நாள் ஒரு குடும்பத்துக்கு வர பேஸ்ட்டு ஒரு 25 நாளைக்கு தான் வரும். ஏன்னா வாய் பெருசாக இருந்ததுன்னா நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போது உங்களோட வணிகம் ஏறும். அடாட்ட சூப்பர் ஐடியா இருக்குடான்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி அவனுக்கு தர வேண்டிய சன்மானம், அவன் பிரெயின் எல்லாம் பாராட்டி அவனுக்கு ஒரு நல்ல இது கொடுத்ததா ஒரு இருக்குது. அந்த மாதிரி இல்லை, இதே மாதிரி பி வாசுவும் ஒன்று சொன்னார். நீங்கள் இந்த சின்ன தம்பின்னு ஒரு படம் இருந்ததுல்ல, ஆமாம், சின்ன தம்பி படம் போது டேரக்டர் பி வாசு சின்ன தம்பி கதையை சொன்னால், சிவாஜி மொக்கையாக இருக்குன்ட்டாரான், பிரபு மொக்கையாக இருக்குன்ட்டாரான், எல்லாரும் மொக்கையாக இருக்குன்ட்டாரான். ஆனால் டிரைவர் சார் தாலி சென்டிமெண்ட் சார் அப்படின்னு நான் அப்போவே சொல்கிறேன், அந்த படம் ஹிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அன்றைக்கே. பட் ஆனால் ப்ரிவியூ பார்க்குறவங்களும் யாரும் பெரிய ஆட்கள் யாரும் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்வேஸ் ஒர்க்ஸ். நம்ம லேமேனாக நினைக்கிறோம், வாய்ப்பு கிடைக்காததுனால அவங்களுடைய அறிவு வந்து வெளியில் தெளிவாமல் போகுது. அவங்கவுங்களுக்கு ஆண்டவன் ஒரு கஷ்டத்தை கொடுத்து படிக்க விடாமல் போயிடுது அவங்க வாழ்க்கை. இல்லை குடும்ப கஷ்டத்தினால வந்து படிப்பை தொடர முடியாமல் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன் புகஞ்சிருப்பான் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் பல நம்ம சந்திச்சிருக்கோம். பிந்து ஜீரான்னு ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோலாவில். கேள்விப்பட்டதில்லை. கர்நாடகாவில் 700 கோடி ரூபாய் மினிமம் பண்ணுறாங்க. அது இது என்ன சொல்ல வருது, ஜீரா போட்ட ஒரு கோலா. ரைட், நான் சாப்பிட்ருக்கேன். பிந்து ஜீரா. பிந்து ஜீரா, பிந்து. அந்த ஓனர் பார்த்தாக்க ஆட்டோ டிரைவராக தான் இருந்தார். இன்றைக்கி இவரை எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆட்டோ டிரைவராக இருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் இது உயர்ந்தது மட்டும் இல்லை, ரவுடிசத்தாலே உயர்ந்திருக்காங்க கிடையாது. பகுத்தறிவு அவங்கள பிரயாணம் பண்ண வைக்க. நீங்கள் வந்து யூ வில் பி ஸ்டண்ட். அஜித் பவார் இப்போ இஸ் நோ மோர் டுடே. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் நம்ம வந்து. ஆனால் சார் ஒரு 5 இயர்ஸ்க்கோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் சார். நீங்கள் வந்து காங்கிரஸா, காந்தியவாதியா, ஹிந்துவாதியா, யார் என்ன, ஐ எம் அ பியூர் பொலிட்டிஷியன், எனக்கு ஓட்டு போட்டால் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்,
இந்த ஓட்டு போட்டு நல்ல செய்யறதுக்கு நான் இந்துத்துவாவா இருக்க வேண்டாம், காந்தியவாதியா இருக்க வேண்டாம். நோ மின்சிங் வேர்ட்ஸ். நோ மின்சிங் ஸ்ட்ரெயிட் அடி. வெட்டு ஒன்று வெட்டு தொண்டு 92. ஐ எம் ஹியர் ஃபார் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். சார் எங்கே போனாலும் விக்ட்ரி சார். ஆனால் அவருடைய ஆரம்பம் எங்கே தெரியுமா சார்? ரொம்ப நீங்கள் வந்து இன்றைக்கி நான் தந்தி டிவியில் கூட என்னோட இதில் சொன்னேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்ட ஒரு பொலிட்டிஷியனில் அவரும் ஒருத்தர். சி தீஸ் பீப்புள் ஆர் பார்ன் ஆன் July 22. இந்த July 22 மேலே ஒரு பெரிய ஃபேசினேஷன் எனக்கு உண்டு. ஏன்னா நியூமராலஜியை நம்புறீங்களோ? நியூமராலஜியில் அந்த டேட்டில் நான் பார்க்குறவங்க எல்லாருமே வேறு மாதிரி இருக்காங்க. சரி, அதான் அப்படி தான் சகுன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. சகுன சாஸ்திரங்கிறது வந்து எப்போ உருவாச்சுன்னா, இந்த மாதிரியான பூனை குறுக்க போனால் செய்யாதன்னு எப்போ சொன்னாங்கன்னா பல முறை பார்த்தாங்க. அதுக்கு பேர் சகுன சாஸ்திரம்னு பேர். அது ஒரு சயின்ஸ். நம்ம ஜவஹர்லால் July 22, நம்ம தமிழ்நாடு ஜவஹர்லால் July 22, விஜய் July 22, ஜோசப் விஜய் டிவிகேவோட தலைவர் July 22, மகாராஷ்டிராவோட சிஎம் July 22, மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி இந்த மாதிரி ஐ கேன் கிவ் யூ 100 நேம்ஸ் இந்த July 22க்கு. வெரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சொல்லும்போது எனக்கு அப்படியே இட் ஹிட் கரெக்டு தானே. எதுக்கு வராங்க? இதுக்கு எதுக்கு நம்ம வந்து கொள்கை அரசியலுக்கு எதுக்கு கொள்கைன்னு கேட்குறாரு அவர். அரசியலுக்கு எங்கேயா கொள்கை? அரசியலுக்கு தேவை என்ன? நீ ஓட்டு போட்டால் நல்லது செஞ்சுட்டு போகணும். இது கொள்கையும் தேவையில்லை, கோட்பாடும் தேவையில்லை அப்படின்ட்டு. பட் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார் சுகர் மில்ஸ். பட் அவருக்கு ஒரு அடிஷ்னல் இது, ஹி கம்ஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அவருடைய சொந்த பெரியப்பா வந்து மாமா இல்லை, அண்ணன் பையன், தம்பி மகன் தான் இவர், அண்ணன் மகன். ஸோ அவர் சரத்பவார் வந்து அவருடைய சொந்த சித்தப்பா. அவருக்கு பெரிய பிரெயின், பொலிட்டிக்கல் பிரெயின் அவருக்கு ரொம்ப பீரியடில் வந்து. அவங்க யூஸ் பண்ண கேஸ்ட்டோ, அவங்க யூஸ் பண்ண இதுவோ இவர் அஜித் பவார் யூஸ் பண்ணல. அஜித் பவாரோட ஒரு சார் அந்த பாலிடிக்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது சார். பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது சார். இல்லை, அவரே வேலை, அது கரெக்டு, அவரே வேலையை விட்டு ஆட்டிட்டாரு. நீங்கள் பாருங்கள், நிதின் நபீன் இஸ் ஆல்சோ சேம். இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி லோ பாயிண்ட் இன் பீகார், ரைட்? 26 வயசில் எம்எல்ஏ, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கப்பில் ரொம்ப 45 வயசில் 45 வயசுங்கிறது யூத். 5 முறை எம்எல்ஏ ஆன யூத். அந்த 45 வயசில் இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ மாநிலங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சி, இவ்வளோ பெரிய டால் வேர்ல்டு லீடர் பிரதமராக இருக்கிற ஒரு கட்சியில் வந்து உனக்கு பார்ட்டியோடைய நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக கிடைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, லக்கில் வந்த விஷயமே கிடையாது. இது எக்ஸ்ட்ராடினரி ஹிடன் டேலண்ட்டு அது இருக்கணும். இருந்திருந்தால் மட்டும்தான் இது செலக்ட் ஆகிருக்குமே ஒழிய இல்லாமல் வர. நீங்கள் இவர் அண்ணாமலை வந்தார்ல, அப்போ அண்ணாமலையை பற்றி எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஐபிஎஸ் ரிட்டர்ன் சும்மா போட்டிருக்காங்க. ஐபிஎஸ்சில் நல்ல ஐபிஎஸ்ஸாம்பா அவர். அங்கே ரொம்ப நேர்மையாக இருந்தாராம்பா. நல்ல சராசரி குடும்பத்துலேருந்து வந்தவராம்பா. நல்ல பேராம்பா கர்நாடகாவில். இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இங்கே வந்த அப்புறம் நான் ஸ்டாப் ஆக்டிவிட்டினால அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன பண்ணார்? யாரை எதிர்த்தால் டெய்லி அட்டென்ஷன் இருக்குமோ அவங்கள எடுத்தார். அதனால் முதல்ல நியூஸில் வரணும்னு சொல்லி அவர் வேலை பார்த்தாரு. அப்புறம் டெய்லி நியூஸ்கார வந்து அவரை எப்படியாவது இன்டர்வியூ பண்ணாதான் நம்ம நியூஸ் செல்லுபடி ஆகும்னு. அவரும் பொட்டன்ஷியல் ஃப்யூச்சர் டேலண்ட் ஆஃப் பிஜேபி அப்படின்னு நானும் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல லீடர்ஷிப்பை பற்றி அனலைஸ் பண்ணுற பலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இவருக்காவது 45 வயசு ஆச்சு, அவருக்கு 37 வயசு தானே ஆகுது. 37 தான் ஆகுது அண்ணாமலைக்கு. லாங் மைல்ஸ் டு கோ. ஹீ இஸ் பிளஸ்டு வித் நாலேஜ் ஆஃப் ஸ்பீக்கிங் 5 லாங்குவேஜஸ். இதெல்லாம் தான் ஒரு நேஷ்னல் லீடராக ஆகிறதுக்கு தேவையான சொல்லப்படாத கோட்பாடுகள். அதனால் தேர் இஸ் ஒன் மோர் டேலண்ட்டு வெயிட்டிங் இன் இந்த. அதாவது இல்லை, அவருக்கு இங்கே டோட்டலாக 100 பேர் லிஸ்ட்டு வந்து போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்லேயே இது இருக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அந்த காலம் சில வருடங்களில் உள்ளது. ஸோ ஐ திங்க் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இங்கே 50 வயசு ஆளெல்லாம் இளைஞர்ன்றாங்க. 50 வயசு ஆளே இளைஞர், 50-55 வயசு ஆளே இளைஞர் 60 வயசுலேயே மெயின்டைன் பண்ணுற கட்சிகளாக இருக்கும்பொழுது
ஒரு நெப்போட்டிசம் இல்லாத ஒரு இவங்கள பொறுத்தவரை வளர்ச்சி அடையாத மாநிலம் பீகார். பீகார்லேருந்து ஒரு தலைவரை போடுறாங்கன்னா பிஜேபின்ற கட்சினி எவ்வளோ விஷனரியாக இருக்குது. அதற்காக தான் இந்த காணொளி சார். ஐ திங்க் உண்மையிலேயே சமூக நீதியை காப்பாற்றணும்னு இருந்தால் இந்த மூவ் அவங்க வெல்கம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். அரசியல் தான். ஆமாம், அதனால் வந்து மனசில் வெல்கம் பண்ணாலும் மைக்குக்கு முன்னாடி வெல்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் நிதின் அபில் சார். யூஆர் இன் டு வெரி கிரேட் ஃபேஸ். யூ ஹவ் எங்கள் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது தான் நீங்கள் வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க. ஐ திங்க் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஹாவ் 2 கிரேட் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வித் யூ டு கைட் யூ வித் யூ அண்ட் கைட் யூ அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நல்ல காலம் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.